Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 1 relation functions exercise 1.5 9th sum. What is given? Question read பண்றேன். Let f of x equal to mx plus c. It is a linear function, okay? Be a linear function from R to R and f of 1 minus 1 equal to 3, f of 0 equal to minus 1 and f of 2 is equal to minus 9. Then find the linear equation அப்படிங்க கேட்டிருக்கு. சிம்பிள் சம்மு பொறுமையாக செய். கொடுத்த கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். கிவன் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். லீனியர் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு எழுதினோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்கான். எம்எக்ஸ் ப்ளஸ் சி இதுதான் ஆன்சர். இப்போ இதில் தான் எம்மு கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஃபஸ்ட் இது வந்து ரிலேஷன் வந்து எஃப் இஸ்ட்டு ஆர் டென்ஸ் டு ஆர் தான். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் தான். சரியா? இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சீக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சீக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று போட போகிறேன். ஃபஸ்ட்டில் தான் போட போகிறேன். பார்த்துக்கோ. எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சீக்குவல் டு எம் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் சி சீக்குவல் டு 3. அப்போ மைனஸ் எம் ப்ளஸ் சி சீக்குவல் டு 3. இது செகண்ட். தெரியுதா சொல்கிறது? எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சீக்குவல் டு 3ன்னு கொடுத்ததை அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? மைனஸ் ஒன்றை போட்டு ஒரு இதை ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இது ஒரு கண்டிஷன் மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் வட்டம் போகிறேன், நீ பரிசையில் போட்டு விட்றாத. ரெண்டாவது அதே ஈக்குவேஷன் தான் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று கொடுத்துருக்கான். அதே கண்டிஷன் தான். அப்போ மேலே இதில் தான் போடணும். இந்த லீனியர் ஈக்குவேஷன் இதை தான் கண்டுபிடிக்கணும் கடைசியில். அதனால் இதில் தான் போடணும். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு எம் இன்ட்டு 0, சரிங்களா, ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்னது? மைனஸ் ஒன். அப்போ இது 0 ஆயிரும். சி ஈக்குவல் டு என்னது? மைனஸ் ஒன். அப்போ சி ஈக்குவல் என்னடா கிடச்சிருச்சு தம்பி? மைனஸ் ஒன் கிடச்சிருச்சு. தெரியுதான்னு பார்த்துக்கோ. சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கிடச்சிருச்சு. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தான்? எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு மைனஸ் 9 கொடுத்துருக்கான். அதே ஒன்றாவது ஈக்குவேஷன் தான். பார்த்துக்க. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு மைனஸ் 9 கொடுத்துருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எம் இன்ட்டு 2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 9. அப்போ 2m ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 9. சரிங்களா சொல்கிறது? ரைட்டு. இப்போ இதிலேருந்தே கொண்டு வரலாம். இதிலேருந்தே கொண்டு வரலாம் அப்படின்னா சிக்கு பதிலாக என்னது? மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம். இதில் ஃபஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம்டா தம்பி. சியை ஃப்ரம் டூன் கூட போட்டு கூட ஆன்சர் எடுக்கலாம். ஃப்ரம் டூன் போட்டு கூட என்ன செய்யலாம்? ஆன்சர் எடுக்கலாம். இப்போ 9 ஈக்குவேஷன் 9 இன்ட்ரு ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறது தேவையில்லை, அனாவசியம் தான் அது. சரியா? சரி பரவாயில்ல. இது வந்து இதோட 2 போதும். இது ஒரு செட்டு இருந்தால் கூட எனஃப் தான் கணக்கு. இதோட தேவையில்லை, நெசசரி கிடையாது. சரிங்களா? ஏன்னா அந்த சியை தூக்கி மேலே போட்டோன்னா இதில் போட்டோம்னு வச்சுக்கோ. செகண்ட் ஈக்குவேஷனில் இஃப்பு சி வந்து மைனஸ் ஒன்னா தென் மைனஸ் எம் மைனஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. மைனஸ் எம் மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. இது அங்கிட்டு போனால் மைனஸ் எம் ஈக்குவல் டு 3 + 1. அப்போ மைனஸ் எம் ஈக்குவல் டு 4. வெறும் எம் ஈக்குவல் டு மைனஸ் 4 அங்கிட்டு போனால். ரெண்டு சைடு மல்டிபிகேஷன் மல்டிபிள் பண்ணுற மாதிரி அர்த்தம். தர்ஃபோர் லீனியர் ஈக்குவேஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் 4x மைனஸ் 1 விச் இஸ் ரிக்வயர்டு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. 9th சம்மு இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. 10th சம்மு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, குட்.